தேன் சிந்துதே கானம். பின்னணி பாடகி மற்றும் தொழில் முனைவோர் பிருந்தா சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேம். வணக்கம். பிருந்தா சிவகுமார், உங்களோட பேரை சொன்னால் இதுக்கு தனியாக அறிமுகம் அப்படின்றது தேவையே இல்லை. நீங்கள் யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நடிகர் சிவகுமார் அவர்களுடைய மகள், நடிகர் சூர்யா, நடிகர் கார்த்தி இவர்களுடைய தங்கை நீங்கள். இது உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதையும் தாண்டி நீங்கள் ஒரு தொழில் முனைவோர், ஒரு ஜுவல்லரி டிசைனிங் கம்பெனி வச்சுருக்கிறீங்க. அது இல்லாமல் நீங்கள் சினிமாவில் பின்னணி பாடகியாக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் பின்னணி குரலும் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி இன்னும் என்னென்ன திறமைகள்லாம் உங்களுக்கு இருக்குது மேம்? எல்லோருக்கும் வணக்கம். எனக்குன்னு நிறையா ஓவியத்துலேயும் சங்கீதத்துலேயும் நடனத்துலேயும் ஆர்வம் இருந்திருக்கு. அதை நான் முறையாக கிளாஸஸ் போயும் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி மியூசிக் கர்நாட்டிக்கும் கற்றுக்கிட்டேன், ஹிந்துஸ்தானி அபங்ஸ் பஜன்ஸும் கற்றுருக்கேன். அண்ட் ஸ்டெல்லா மாரிஸில் பிஏ ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணேன், டு டூ வித் ஆர்ட்ஸ் எல்லாமே, டிசைனிங், பெயிண்டிங், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட், ஆர்கிடெக்சர் எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருக்கேன், மாஸ்டர்ஸ் இன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். ஓகே மேம். இப்போது நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப பிஸியான ஒரு லைஃப் தான் உங்களுக்கு இருந்திருக்குது, இப்பயும் இருக்குது அப்படின்றது புரியுது. பட் உங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது அதை சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஸ்டார்டம் எப்போவுமே உங்களை சுற்றி இருந்துகிட்டே இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் சிவகுமார் சார் எப்படின்னா அந்த ஸ்டார்டம் குழந்தைங்க மேலே படாமல் தான் அவர் பார்த்துக்கிட்டாரு. அவங்களா விரும்பி அவங்களுடைய துறையில் அவங்க தடத்தை பதிக்கிற வரைக்கும் என்னுடைய மகன், என்னுடைய மகள் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்தினதே இல்லை இந்த சமூகத்துக்கு உங்களை. ஸோ உங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது? அந்த ஸ்டார்டம் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்ததா, இல்லை ஒரு நார்மல் சைல்ட்ஹுட் ஃப்ரீயாக ஜாலியாக இருந்தீங்களா? 80s கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அப்போ பெரிய பெரிய செவறுகள் கிடையாது. ஒரு வீட்டுக்கு நடுவில் பெரிய பெரிய செவரு இருக்காது, எல்லாம் சின்ன செவரு தான். அதனால நாங்கள் எல்லார்த்தோடையும் சகஜமாக பழகிட்டு ஒருத்தங்க எல்லார்த்து வீட்டுக்கும் போய் அந்த மாதிரி ரொம்ப குக்கிராமத்தில் தான் எங்களோட ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த பெரிய பைப்பு வசதிகள் இல்லாமல் கிணத்துல தண்ணி சேர்ந்து எடுத்து தான் தண்ணி யூஸ் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும். இப்போ வீட்டில் அந்த மாதிரியான சூழ்நிலையில் வருஷத்தில் 2 மாதம் அங்கே தான் இருப்போம். அங்கெல்லாம் இது கூட கிடையாது, எந்த பேசிக் எதுவுமே இல்லாமல், வசதிகள் எதுவுமே இல்லாமல், கடைகள்லாம் எதுவுமே இருக்காது, ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது, பாத்ரூம்லாம் இல்லாமல் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்ததுனால நாங்கள் கூட்டு குடும்பமாக ஒரு 20 பேர் ஒரு வீட்டிலனா எல்லோரும் பாயில் படுக்கிறது, ஒரு பெரிய ஆசாரம்னு சொல்லுவாங்க, அந்த ஓப்பன் சென்டர் ஆஃப் த ஹவுஸ் ஓப்பனாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல ஒரு 20 பாய் போட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எங்களோட சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பேசிக்கான ஒரு அஸ்திவாரம்னு நினைக்கிறேன் எங்களோட லைஃப்க்கு. ரொம்ப பேசிக்கான விஷயங்களில் நம்ம வாழ்ந்து பழகிட்டோம்னா அதுதான் உண்மையான லக்ஸுரி. நம்ம ரொம்ப வசதி வாய்ப்போடு இருந்து பழகிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறமா நமக்கு சின்ன சின்ன அசௌரியம் கூட ரொம்ப நமக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான லைஃப்பில் பழகினதுனால இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது லைஃப். ஸோ நீங்கள் ஹாலிடேஸில் எப்படி ரொம்ப இயல்பாக ஒரு நல்ல ஃப்ரீயான வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் சென்னைக்கு வந்துட்டா நீங்கள் யார் அப்படின்றது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே உங்களோட ஸ்கூலில், உங்களோட காலேஜ்லலாம் நீங்கள் யார் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸால்? அந்த டைமில் எங்களை எந்த பத்திரிக்கையிலையுமே நாங்கள் ரொம்ப வந்தது கிடையாது. அதனால் ஸ்கூல் டேஸில் ஒரு சிலருக்கு தெரியும், மேனேஜ்மெண்ட்டில் தெரியும், டீச்சர்ஸ்க்கு தெரியும். பட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல. நாங்களும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. காலேஜ் கரெக்டாக நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது அண்ணா அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அந்த ஒரு ஹைப்பெல்லாம் இருக்க தான் செஞ்சது காலேஜ் டைமில், அவர் இன்ட்ரடியூஸ் ஆன டைம்ங்கிறதுனால. அண்ட் மோரோவர் சூர்யா சாருக்கு வந்தப்போ நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ நீங்கள் கேர்ள்ஸ் காலேஜில் படிச்சிங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருந்திருப்பீங்களா? டெஃபினட்டாக எல்லாரும் விசாரிச்சிருந்துருப்பாங்க உங்கள் அண்ணனை பற்றி உங்ககிட்ட. அந்த மாதிரி ரொம்ப விசாரிச்சதில்ல. கேன்டீன் போனால் பே பண்ண விட மாட்டாங்க, அது மட்டும் நான் பே பண்ணுறேன்னு பே பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் அட்டென்ஷன் இருந்துச்சே தவிர யாரும் அப்படி டிஸ்டர்ப் பண்ணியோ இதுவும் இருக்கலை.
ஸோ ஸ்டார்டம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. ஓகே. இப்போது பொதுவாகவே வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா சூர்யா சாருக்குமே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் ஒரு கட்டத்தில் எல்லாமே பாசிட்டிவாக வரும்போது அவர் ஓகே சொன்னார். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, நீங்கள் நோ சொன்னீங்க அப்படின்னு தெரியும். அதுவும் ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிவே நீங்கள் நோ சொல்லியிருக்கீங்க. மணிரத்னம் சார் படத்தில் ஒரு முக்கியமான ஃபீமேல் லீட், அது வந்து பல ஹீரோயின்ஸ்க்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அப்படி ஒரு கேரக்டரை நீங்கள் வேணான்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்றதுனாலயா, இல்லை நடிப்பில் ஆர்வம் இல்லை அப்படின்றதுனாலயா? எனக்கு நடிப்பில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. எனக்கு எப்போவுமே மியூசிக் லைனில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போவே வந்து ப்ளேபேக் சிங்கிங் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கூல் 10th படிக்கும் போதே அதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் அப்பா வந்து படிப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியம், முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட லைஃப்க்கு வந்து பெரிய அஸ்திவாரமே வந்து படிப்பு தான், ஸோ இதிலெல்லாம் டைவர்ட் ஆகிடாதீங்க, நல்லா படிப்பை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்குள்ளே உங்களோட ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க, அந்த டைமில் நீங்கள் வந்து வாய்ப்பு வரும்போது நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டில் கன்னத்தில் முத்தமிட்டால் மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஃபீமேல் லீட் பண்ணுறீங்க. அப்போது அது உங்கள் ஏஜ்க்கு வந்து அது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு கேரக்டர் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு அம்மா, 3 குழந்தைங்களுக்கு அம்மா அப்படின்ற ரோலுன்றது. பட் அது அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா? ஏன்னா விமனை ஃபோக்கஸ் பண்ணின மூவிஸே ரொம்ப குறைவு. அதில் ஒரு அம்மா ஒரு மகளுடைய பாச கதை தான் அது. ஸோ அப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்பொழுதும் அதை நீங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த கேரக்டருக்கு உங்கள் வயசு செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்து ஆஃபர் பண்ணும்போது எனக்கு டீட்டெயிலாம் தெரியாது அப்போ அந்த டைமில். இருந்திருந்தாலும் நான் வந்துட்டு அப்போ நடிப்பில் ஆர்வம் இல்லாததுனால கண்டிப்பாக தவிர்த்திருப்பேன். ஓகே மேம். இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து முறையாக பாட்டு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு தான் இருந்தது. பட் நீங்கள் வந்து இவ்வளோ வருஷங்கள் வந்து அதை வேண்டாம் அப்படின்னே இருந்துட்டு இப்போ வந்து பாட வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எதை வச்சு சூஸ் பண்ணீங்க? எது உங்களை வந்து சூஸ் பண்ண வச்சுது? எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தயாராகிட்டேன் அப்படின்னு எனக்கு என்னைக்கு திருப்தியாக இருக்கோ அந்த டைமில் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் முன்பேவா சாங் கூட ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த சாங்கோட டீட்டெயிலாம் தெரியாது. அப்போ அவங்க ப்ரொடியூசர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, நீங்கள் பாடுறீங்களான்னு. அப்போ வந்து நான் இன்னும் என்னோடய ஸ்கில்லை இன்னும் டெவலப் பண்ணணும், ஏதோ பாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்தாங்க. அப்போவும் ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன், சரி நமக்கு வந்து நம்ம நல்ல ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு வாய்ப்பு வரும், அந்த டைமில் கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. மிஸ்டர் சந்திரமௌலி, சந்திரமௌலியில் தான் அதுதான் உங்களோட முதல் பாடல். ஆமாம். அதுக்கப்புறம் தொடர்ந்துமும் நீங்கள் வந்து ரெகுலராக பாடுறதில்ல, ரொம்ப செலக்டிவாக தான் பாடியிருக்கிறீங்க. அது என்ன அடிப்படையில் சூஸ் பண்ணுறீங்க மேம்? கொஞ்சம் ஒரு இமோஷ்னல் கனெக்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் பாடின பாடல்கள் எல்லாமே வந்து அதில் ஒரு டெப்த் இருக்குது, அது நான் உணர்றது. அதனால் அது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? நான் பொதுவாக மனசில் நினைக்கிறது தான், வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சில நேரத்தில் வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கிறதுனாலையும் நிறைய ஓப்பனாக வந்துட்டு எனக்கு வாய்ப்புகள் வர்றது கிடையாது, அதுதான் உண்மை. நான் ஃபஸ்ட்டு பாடினது சந்திரமௌலி அவுட் ஆஃப் ஃபேமிலி இல்லாமல் வெளியேருந்து வந்த வாய்ப்பு தான். அதுக்கப்புறம் வந்து ராட்சசி படத்தில் பாடினேன். அதுக்கப்புறம் பொன்மகள் வந்தால், ஜாக்பாட்டு, இது எல்லாமே 3 பாட்டுமே வந்துட்டு அன்னிக்காக பாடின பாட்டு. ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு கார்த்திக் சார், கௌதம் கார்த்திக் அவங்க நடித்த படம். அதுக்கப்புறம் O2வில் பாடினேன், O2வில் நயன்தாரா மேம் பாடினேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. நான் ஒரு சிங்கிள் ஒன்று பண்ணியிருக்கேன் செங்காட்டுலன்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அவுட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் அர்த்தமுள்ள பாடல்களாக எப்போது நிறைய பேர்த்து மனசில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது, வரும்னு வெயிட் பண்ணுறேன். ஓகே மேம். மேம், நீங்கள் பாடின பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை எங்கள் நேயர்களுக்காக இப்போ பாடி காட்ட முடியுமா? வா செல்லம் என் வாழ்க்கை பரிசா தந்த பூவே, தாயாக என்ன பெத்த தாயே வாடி, நீ கேட்டாயே உசுர பாலா தாரே பூவே, நீ நீந்தத்தான் கைகள் கொண்டே வாடி, கோடி கண்களும் போதாது அழகான ஓ முகம் பார்க்க, வரம் வாங்கி வைக்கவே கை போதாதே, 100 வானவில் போதாது உன்னை போல ஓவியம் தீட்ட, போதும் பிள்ளை வாசம் மட்டும்
போதும் வாடி. சினிமா பிளேபேக் சிங்கிங் இல்லாமல் பக்தி பாடல்களும் பாடியிருக்கீங்க, முருகன் பாடல்கள் பாடியிருக்கிறீங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி தேடி வந்தது? டிவோஷனல் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து கடவுள் பாட்டு மட்டுமே எழுதுகிறவர் செந்தில்குமாருங்கிறவங்க. அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கேட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டிவோஷனல் சாங்ஸ் பாடுறக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டு, அதுக்கப்புறமா அவர் மூலமாக எனக்கு நிறைய வேறு வேறு கம்பெனிஸ்லேருந்து எனக்கு வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ முருகர் மேலேயும் பாடியிருக்கேன், சாய்பாபா மேலே, பெருமாள் மேலே, அம்பாள் மேலே எல்லாம் நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி பாடியிருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஒரு மன நிறைவை கொடுக்குது இந்த மாதிரி பாடும்போது. மேம், ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க முருகன் பாடல்கள், பெருமாள் பாடல்கள், அம்மன் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. சினிமாலையும் நீங்கள் வந்து ஒரு 6 பாடல்கள் பாடியிருக்கீங்க. இப்போது அந்த ஃபீல்டில் நீங்கள் அடுத்து உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இப்போ இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. லைக் டிஸ்கஷனில் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. டிவோஷனல் தான் இன்னும் அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக டிஸ்கஷனில். அண்ட் தனி பாடல்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்குது. ஸோ அதை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து பாடணும் அது ஆசைப்பட்டு தான் வந்தீங்க. பட் அதனுடைய இன்னொரு வெர்ஷனான டப்பிங் பண்ணியிருக்கிறீங்க. அது திடீர்னு இப்போது பாட ஆரம்பித்து கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு டப்பிங் பண்ணியிருக்கீங்க. அது வாய்ப்பு தானாக வந்ததுனால அது நாம் ஏன் அதை செய்யக்கூடாதுன்னு செஞ்சிங்களா, இல்லை டப்பிங்கும் பண்ணலான்னு முன்னாடி உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா? இது அதுவாக வந்த வாய்ப்பு தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணது தான். பிரம்மாஸ்திரம் படத்தில் தமிழ் வேர்ஷன் ஆலியா பட்டுக்காக பேசுகிறேன். ஸோ அது ஒரு எனக்கு புதுசாக விஷயங்கள் பண்ண ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்கும். அதனால அந்த வாய்ப்பு பண்ணேன். அது எப்படி இருக்கு மேம், தொடரலான்னு நினைக்கிறீங்களா? டப்பிங்கையும் தொடரலாம்னு? ஆக்சுவலாக இந்த வாய்ஸ் லைனில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டப்பிங் அதிகமாக பண்ணோம்னா வாய்ஸ் டேமேஜ் ஆகும், அதனால சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது டப்பிங்கை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எனக்கு சில வெல்விஷர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி பேசும்போது உங்களுடைய ஒரிஜினல் வாய்ஸ் கத்துறது, அழுகிறது, ரிப்பீட்டடாக வாய்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பட் எனக்கு எப்பாவது ரொம்ப பிடிச்ச கேரக்டர் நல்ல வாய்ப்பாக இருந்ததுன்னா ஒன்ஸ் இன் அ வைல் பண்ணுறது ஐ திங்க் இஸ் ஓகே. ஓகே மேம், ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கீங்க, சினிமாவில் இருக்கீங்க. நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் கனெக்டடாக இருக்கீங்க. அங்கேயே நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு காமிச்சிட்டிங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க, ஒரு ஜுவல்லரி டிசைனிங் கம்பெனி வச்சுருக்கீங்க. இது எதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? ஜென்ரலாக ஜுவல்ஸ் மேலே விருப்பம்ன்றனாலையா, இல்லை நீங்கள் ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் படிச்சிங்களே அதனாலயா? இது ஆக்சுவலாக நான் பர்சனலாக எனக்குன்னு ஜுவல்ஸ் டிசைன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ திருமணமான போது என் கணவர் இதில் உனக்கு நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்குது, உன்னால் இது நல்லா பண்ண முடியும், உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, உன்னால் நிறைய பேர்த்தோட பழக முடியுது ஈஸியாக, ஸோ உன்னோட இன்ட்ரெஸ்ட்டையும் உன்னோட சோஷியல் ஸ்கில்ஸையும் வச்சு இது எடுத்து பண்ணினா உன்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவரோட ஊக்கத்தில் தான் ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக சின்ன முறையில் ஆரம்பித்தேன், வீட்டில் இருந்தே பண்ணி ஒரு ஃபியூ இது டிசைன் பண்ணி செஞ்சு க்ளோஸ் சர்க்கிளில் செல் பண்ணேன். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருந்ததுனால அதுக்கப்புறம் அதை கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இப்போ ஒரு 10-12 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி மேம் உங்ககிட்ட பர்சனலாக உங்களை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க? அதுவும் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுவேன், வேறு ஷோஸ் கண்டக்ட் பண்ணி அந்த மாதிரி செல் பண்ணுறேன். இதுக்கு அவுட்லெட்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்களா மேம்? பொட்டிக்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை, ஃபிசிக்கலாக ஸ்டோர் எதுவும் வைக்கல. ஏன்னா எனக்கு இப்போ ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணணும், பசங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய பொறுப்பு. இப்போ அதுவும் கோல்டெல்லாம் இருக்கிற விலைக்கு அதை ஃபுல்லாக கவனத்தோடு பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் இப்போதைக்கு நான் ஸ்டோர் பிளான் பண்ணல. ஸோ யார் உங்ககிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு கஸ்டமேடாக எப்படி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துட்றீங்க? ஆமாம். ஓகே மேம், இப்போ நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் யார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது முன்னாடி, அதாவது நீங்கள் பாட வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்ககிட்ட யாராவது ஏதாவது கேட்டு அந்த மாதிரி காமெடியாக சுவாரஸ்யமாக ஏதாவது நடந்திருக்கா? நிறைய விஷயம் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஆனால் அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஆக்சுவலாக. நிறையா நேரத்தில் யாருன்னு தெரியாமல் அவங்க ஒரு கான்வர்ஸ் பண்ணும்போது அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். தெரிஞ்சு பேசுகிறதுக்கும் தெரியாமல் பேசுகிறதுக்கும் அந்த அடுத்த பர்சனோட பர்சனாலிட்டி நமக்கு நல்லா கம் அக்ராஸ் ஆகும். ஸோ அந்த நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும் இல்லையா? நம்மளை பற்றியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும், அவங்கள பற்றியும் நம்ம உண்மையாக தெரிஞ்சுக்கலாம்.
அவங்க எந்த நோக்கத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நடந்த சுவாரஸ்யமான இன்சிடெண்ட் ஏதாவது உங்களுக்கு இப்போ ஞாபகம் இருக்கா மேம்? அது ஏற்கனவே இந்த காலேஜ் டைம் இன்சிடெண்ட் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நான் இருக்கிற ஈசிஆரில் அந்த பாலவாக்கம் ஏரியாவில் கூட நிறைய பேர் யாருன்னு தெரியாமல் கேட்டிருக்காங்க. இங்கே தான் சூர்யா தங்கச்சி வீடு இருக்கான் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓ அப்படிங்களா, தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வாக் பண்ணி போயிருக்கேன் பீச்சில். ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். அம்மாவாக இருக்கிறவங்க வந்து நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டி இருக்கு, நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப செல்ல பொண்ணு செல்ல தங்கச்சி, ரொம்ப பாசமான 2 அண்ணன்களுக்கு செல்ல தங்கச்சியாக இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அம்மாவாக இருக்கிறீங்க, என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது? பொண்ணாக இருக்கும்போது ரொம்ப ஈஸி தான், நமக்கு எந்த வேலையும் கிடையாது. எல்லாருமே அன்பையும் பாசத்தையும் அவங்களோட அக்கறையும் நிறையா பொழிஞ்சிருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொறுப்புகள் நிறையா இருக்கு இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதாகட்டும், சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்கணும், எல்லோரும் டைமுக்கு சாப்பிட்ணுங்கிற விஷயம், நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது, அந்த பொறுப்பு கடமை அதெல்லாம் இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த ஏஜில் அதிகமாக இருக்குது. யங்காக இருக்கும்போது நம்ம அதை ரிசீவ் பண்ணுற இடத்துல இருக்கோம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கோம். ஓகே மேம், இப்போ நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு கெரியர் இருக்குது, அது இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்குது, இப்போ அதிலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது சொன்னீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை பார்த்துக்க, உங்களுடைய ஹெல்த்தை கவனிச்சிக்க உங்களுக்கு நேரம் இருக்கா? நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தான் அதுக்கான டைமை ஒதுக்கிக்கணும். ஸோ நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா எனக்குன்னு 1 மணி நேரம் எடுத்துக்குவேன். 1 மணி நேரம் கண்டிப்பாக உடற்பயிற்சி அப்படிங்கிறது அது ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கலாம். நான் ஒரே டைப் ஆஃப் உடற்பயிற்சி பண்ணுறது கிடையாது, மாற்றிட்டே இருப்பேன். யோகா பண்ணுவேன், ஒரு 6 months 1 year யோகா பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அது ஒரு லாங் பீரியட் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் கொஞ்சம் இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும் அப்படிங்கும்போது ஸ்விம்மிங் கொஞ்சம் நாள் பண்ணுவேன். அந்த மாதிரி இல்லை வாக்கிங்கு, அந்த மாதிரி நமக்கு பிடிச்சமான இல்லை ஸ்போர்ட்ஸு, பேட்மிண்டன் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் நமக்கு உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா சிட்டி லைஃப்பில் நமக்கு அவ்வளோ மூமெண்ட்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஒரு நல்ல ஒரு ரத்த ஓட்டத்துக்கே நம்ம மூமெண்ட்டுன்னு ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நிறையா நேரம் நிற்கிறதோ நிறையா நேரம் உட்காரதுல நமக்கு எல்லா உறுப்புக்கும் நல்ல ரத்த ஓட்டம் போகாது. ஸோ அதில் 1 மணி நேரத்தை நான் கண்டிப்பாக கம்பல்சரியாக ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு 25 years நான் அதுக்குன்னு ஒரு 1 hour ஒதுக்கிடுவேன். அந்த மாதிரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அது ஹாபி, என்ன ஹாபியாக வேணால் இருக்கலாம். அது மியூசிக்காக இருக்கலாம், ஆர்ட் ஃபார்மாக இருக்கலாம், பாட்டு கேட்குறதா இருக்கலாம், இல்லைனா வாக் பண்ணுறதோ, இல்லைனா நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசுகிறதோ, அது ஏதாவது ஒன்று பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு டே இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்கள் அப்பா உங்களை எப்படி வளர்த்தாருன்னா நிறைய ஃபேமிலி வேல்யூஸோட, சொந்தக்காரங்களோட எப்போவுமே ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும், எல்லாத்தையும் எல்லாரும் அனுபவிக்கணும், அந்த மாதிரி இருந்தீங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க சிட்டி லைஃப்பில் இப்போ நம்ம இருக்கோம், வேறு மாதிரி இருக்க வேண்டியிருக்கு. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி வேல்யூஸை கொடுக்கறதுக்கு இப்போ வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்கு இல்லையா? பட் அதையும் மீறி எப்படி அதை நீங்கள் செய்கிறீங்க? லீவில் கண்டிப்பாக ஒரு 4 நாள் லீவ் கிடைச்சா கூட நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். எல்லாம் சொந்தக்காரங்களோட அவங்க இருக்கணும். நிறையா வேறு வீட்டில் போய் தங்கும்போது தான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பழகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவமே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை சார்ந்து இருக்க முடியுமோ அவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போவேன். ஏன்னா சிட்டி லைஃப்பில் என்னென்னா அவங்களுக்கு லீவ் அப்படின்னாவே ஒன்று டிவியோ ஃபோனோ இல்லைனா மாலு, இந்த மாதிரி தான் அவங்களால திங்க் பண்ண முடியுது. ஊர் கிராமம்னு போடும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஓப்பனான ஒரு வானத்தையே பார்க்க முடியும்னு வைங்களேன். இப்போ நம்ம சிட்டி லைஃப்பில் நம்ம எத்தனை பேர் வானத்தை பார்க்குறோம்? நம்ம ரொம்ப நெரிசலான பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மொட்டை மாடிக்கு போனாவோ பீச்சுக்கு போனாவோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வானத்தையே ஃபுல்லாக பார்க்க முடியுது. இல்லைன்னா ஃபுல்லாக நமக்கு பில்டிங் தான் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் லீவில் அவங்கள நல்ல பசுமையாக க்ரீனரி இருக்கிற இடமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வயல்வெளிகள் இருக்கிற மாதிரி. லக்கிலி எனக்கு அம்மா சைடு அப்பா சைடெல்லாம் இன்னும் கிராமத்தில் இருக்காங்க உறவுகள். அதனால லீவ் டைமில் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போகிறது தான் ஐ ஃபீல் அதுதான் வாழ்க்கை, உண்மையான லைஃப் அப்படிங்கிறது கிராம வாழ்க்கையில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
இப்போது சிவகுமார் சாரோ, சூர்யா சாரோ, கார்த்தி சாரோ எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு தனி வேற ஒரு உலகம் இருக்குது. அதையும் தாண்டி குடும்பத்துக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து குடும்பமே உலகம் அப்படின்னு இருக்கிறவங்க உங்கள் அம்மா இல்லையா? ஸோ அவங்கள பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களுடைய ஹாபீஸ் என்ன? அவங்க வந்து எப்படி உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும், இப்படித்தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு உங்களை எப்படி மோல்ட் பண்ணாங்க, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அதான் சிம்பிளான லைஃப் ஸ்டைல் வந்து எங்களை வளர்த்திட்டாங்க. அந்த மாதிரி காமிச்சு கொடுத்துட்டதுனால, நான் வந்து ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்காரங்களோட என்னை போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ வீட்டில் வந்து ஆளுங்க டிரைவர் இருந்தாங்க, கார் இருந்தது. இருந்தாலும் நீ போய் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போய் கற்றுக்கணும் அப்படின்னு. அதில் நிறைய எனக்கு கஷ்டமான அனுபவங்களும் இருந்திருக்கு. ஏன்னா ரோட்டில் நடந்து போகும்போது அந்த கூட்டத்தில் நெரிசலில் இடிபாடுகள் நடுவில் போய் வாங்குறதுனால அப்போ வந்து யோசிச்சிருக்கேன், எதுக்கு அம்மா நம்மளை இப்படியெல்லாம் போய் அனுப்புகிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து ரொம்ப கிராமத்துலேருந்து இங்கே வந்தபோது சின்ன சின்ன விஷயத்த கூட நான் ரொம்ப பயந்து தயக்கப்பட்டிருந்தேன். உனக்கு அந்த பயம் தயக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை அப்போவே இந்த காய் வாங்குறதுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுவாங்க. நடந்து போயிட்டு வரும்போது ரிக்ஷாவில் வருவோம். அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுமே அம்மா சொல்லுவாங்க, யாரோட கண்ணையுமே உறுத்துற மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது. டக்குன்னு அவங்க பார்த்து உறுத்தலில் திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யார் மனசையும் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது லைஃப் லெசன்ஸ். அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற டைமுக்கு எந்த ஒரு விருந்தாளி வந்தாங்கனாலும் அவங்கள சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலையில், மத்தியானம், நைட், இரவு எந்த நேரமாக இருந்தாலும் சாப்பிட்ற நேரத்தை ஒட்டி அவங்க வரும்போது அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் அவங்க சொல்லி அவங்ககிட்டேருந்து நான் அதை எடுத்து பழகி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அம்மா பற்றி பேசுனீங்க. அப்போவே நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, ஒரு அம்மாவாகும்போது நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம ரொம்ப அந்த அம்மான்ற ரோலை இல்லை அந்த விமன் அப்படின்றவங்கள ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி வச்சுருக்கோமோ, அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அம்மானாவே சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது எல்லா நேரத்துலையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கும் நமக்கான நேரம், நமக்கான ஹெல்த்து, அந்த மாதிரி விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். பட் வந்து சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணாமலும் இருக்க முடியாது. ஒரு மதராக இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம ஒரு பசி நேரமாக இருக்குது, குழந்தைங்களுக்கு பசிக்குதுங்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் நம்ம பசியை பொறுத்துட்டு தானே அவங்கள கவனிக்கிறோம். அந்த மாதிரியான சாக்ரிஃபைசஸ் தான். பட் நம்மளோட ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம இன்னொருத்தங்களை பார்த்துக்க முடியாது. நம்மளும் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்க முடியும். ஸோ நம்மளோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக நிறைய பேர் கெரியரை விட்டு கொடுத்துட்றாங்க இல்லையா? நீங்கள் ஆனால் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் 2-3 விஷயங்கள் வந்து சைமல்டேனியஸாக பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபேமிலியும் பார்த்துட்ருக்கீங்க. அது சரின்னு நினைக்கிறீங்களா? குழந்தைங்களோட அப்ரிங்கிங்காக வந்து கெரியரை விட்டு கொடுக்கறது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக அட்லீஸ்ட் ஒரு 6 months to 1 year வந்து குழந்தைகளுக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு மதர்ஸோட அரவணைப்பும் கண்காணிப்பும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேவையாக நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கூட இருக்கிறது நல்லது. ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, பார்த்துக்க முடியுங்கும் போது 6 monthsக்கு மேலே போகலாம். பட் ஃபஸ்ட்டு 6 monthsக்கு நம்ம உடம்புக்குமே வந்து தேவை அந்த ரெஸ்ட்டு, அந்த தூக்கம், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் குழந்தை பிறந்து ஒரு 6 months 6 months to 1 year அப்படிங்கிறது நான் நினைக்கிறது. அது வந்து கண்டிப்பாக நம்ம பேபியோட ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் அவங்க வந்து வளர்கிற டைமில் வந்து நம்ம பேசுகிறது, நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணுவாங்க. 1 to 4 years தான் வந்து அவங்களோட மூளை வந்து ரொம்ப அதிகமாக ரேப்பிடாக க்ரோத் ஆகிற டைம். ஸோ அந்த டைமில் மதரோட அப்ரிங்கிங் வந்து ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். நானுமே என்னோடய கெரியர் ஆரம்பித்தது வந்து எங்கள் குழந்தைங்களாம் 8 வயசு 10 வயசு இருக்கும்போது தான் என்னோடய லைஃப்லேயே என்னோடய கெரியர்னு ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து காலேஜ் முடித்த உடனே கெரியர் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பாஸுங்கிறது எடுக்கிறதுல தப்பில்லைன்னு தான் எவ்வளோ வந்து பெண்களுக்கு வந்து வசதி இருந்தாலும், எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்தாலும் வந்து பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் லைஃப்லேயே ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது எவ்வளோ பெண்களுக்கு முக்கியம்? அது நம்மளோட தினசரி செலவுகள், சின்ன சின்ன செலவுகளாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம சார்ந்து இல்லாமல் நம்ம வந்து சுயமாக செலவு பண்ணிக்கிறதுக்காகவாது நம்ம ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் நல்லாயிருக்கும். அது சிறிய அளவில் கூட இருக்கலாம். அதே மாதிரி சேமிப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏர்னிங்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 10-20% வந்து நம்ம சேவிங்கும் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தாட்.
ஓகே மேம். இப்போது ஒர்க் பண்ணுற விமனே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. பட் அவங்களோட ஏடிஎம் கார்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட இருக்கும். இல்லை அவங்கக்கிட்ட இருந்தால் கூட ஹஸ்பண்டோட பெர்மிஷன் கேட்காம அவங்க வந்து செலவு பண்ண மாட்டாங்க, செலவு பண்ண முடியாது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நாம் வந்து மென்டலாக டிபெண்ட்டாக இருக்கிறோமா அவங்க மேலே? ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க நமக்கு கொடுக்கறதில்ல, நம்மக்கிட்ட இருக்குது. அதை யாரும் பறிக்காமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு உறவு தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லா கணவன்மார்களையும் நான் வந்து ஒரு தாழ்மையாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என்னென்னா வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம். அதாவது இப்போ வந்து ஒரு ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு வந்து இது நான் செலவு பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு ஒரு டிஸ்கஷனாக கேட்கலாம். இது வந்து தேவையான செலவா இல்லை தேவையில்லாத செலவா அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணலாம். பட் டிசைடிங் அப்படிங்கிறது ஒருத்தங்க வந்து இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக எடுக்கும் போது தான் வந்து அதில் அவங்க ப்ளஸ் மைனஸ் என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம முதல்ல இருந்தே வந்து ஒய்ஃபு ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை வந்து வைஸ் வர்ஸா மாறி மாறி வந்துட்டு 2 பேரும் மாறி மாறி ஒருத்தங்களை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்போ தான் வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஒய்ஃப்மே வந்து ஃபுல்லாக ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டும் இருக்கக்கூடாது. ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான் வந்து ரைட்டான அப்ரோச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலாம், ஏங்க இப்படி நான் பண்ணி பார்க்குறேன், அது தப்பாக இருந்ததுன்னா அடுத்த தடவை நான் திருத்திக்கிறேன், ஆனால் லெட் மீ டூ திஸ், லெட் மீ எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கேட்குறதுக்கு எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. நம்ம அந்த உரிமையை நம்ம தான் எடுத்துக்கணும். மேம், பொதுவாக இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது ஃபேமிலியிலேருந்து நம்ம என்ன பார்த்து வளர்கிறோமோ அதுதான் வந்து பொதுவாக பின்னாடி நம்ம யார் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே நம்ம பிள்ளைங்களுக்குள்ள இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்தே வந்து பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பொண்ணு பையன் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அதாவது பசங்களுக்கு ஒரு விதமாகவும் பொண்ணுங்களுக்கு ஒரு விதமாகவும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டும் அட்வைஸும் இல்லாமல் எல்லாத்தையும் எல்லா வேலையும் செஞ்சு பழகணும் அப்படிங்கிறது. சொன்ன பேச்சு கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து அதிகமாகவே ஒரு பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா? நல்ல விஷயங்களை வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு கேட்டு வளரணும், பசங்களாகட்டும் பெண்களாகட்டும். அந்த மாதிரி எல்லா வேலைகளுமே வந்து பசங்களும் பொண்களும் வந்து வீட்டு வேலையெல்லாம் சேர்ந்து செஞ்சு பழகணும். அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வந்துட்டு என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் பழகுவாங்க. ஸோ நம்ம சொல்லி கொடுக்குறது விஷயங்களை விட நம்மளை பார்த்து கற்றுக்கிற விஷயங்கள் தான் அதிகம். ஆக்சுவலாக லேர்னிங்கிறதே வந்துட்டு நம்ம பார்த்து பழகிற விஷயந்தான் அதிகம். ஸோ அம்மா அப்பாவாக இருக்கிறவங்களுமே வந்துட்டு 2 பேருமே ஈக்குவலாக வந்துட்டு அதான் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒருத்தங்க வந்துட்டு ஆர்டர் கொடுக்கறது, இன்னொருத்தங்க ஃபாலோ பண்ணுறது பிளைண்டாக அப்படின்னு இல்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இதை இப்படி பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாதிரி பசங்கக்கிட்டேயும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம், இதை இப்படி பண்ணலான்னு இருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய நியூ ஐடியாஸும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து ரெஸ்பெக்ட் வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஆர்டர் பண்ணால் வந்து கேட்குற மாதிரி மைண்ட் செட்லேயும் பசங்க இல்லை. பட் ஒரு விதத்தில் வந்துட்டு அவங்களுக்கும் வந்து இந்த விஷயம் பண்ணும்போது தப்பாகுது, இந்த விஷயம் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். எல்லா நேரத்துலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி இதை பண்ணாத அதை பண்ணாத, நீ இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு இல்லாமல் அவங்களையும் சில நேரத்தில் அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும். அப்போ இப்படி பண்ணால் அது கரெக்டாக வரும், இப்படி பண்ணால் தப்பாக வாய்ப்பு இருக்குது, ஆனால் நீ உனக்கு செய்யணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்தால் செஞ்சு பாரு அப்படின்னு அவங்களுக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மேம், இப்போது நீங்கள் சொன்னீங்க ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக நம்ம ஏற்கனவே இருக்கிறோம், எஜுகேஷன் ஏற்கனவே நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நமக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, சுதந்திரமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் பெண்களுக்குன்னு தனியாக பெண்கள் தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாட வேண்டிய தேவை இருக்கா? ஆக்சுவலாக நம்மளோட முன்னேற்றம், நம்மளோட கான்ஃபிடென்ஸு அது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து நம்மளோட ஃப்ரீடப்பையும் கான்ஃபிடென்ஸையும் தன்னம்பிக்கையும் மிச்சவங்கக்கிட்ட கொடுக்காம நம்மளே வந்துட்டு அதை வந்து உணரணும். அந்த மாதிரி என்னைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அதை உணர்ந்து செல்ஃபாக கான்ஃபிடெண்ட்டாக
நம்ம இருக்கமோ, இந்த மாதிரி ஒரு தினம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படாது. ஒரு நாளும் வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும்னு வைங்களேன். இன்னுமே நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடக்குமுறை இருக்கு. அந்த அடக்குமுறை இல்லாம இருக்கறக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எஜுகேஷன் தான். எல்லாருமே வந்துட்டு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் லைஃப்ல வந்து நம்மனால முடியும், நம்மனால எதையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த தைரியத்தை கொடுக்கறதே வந்து படிப்பு தான். அது படிக்க முடியல அப்படிங்கிறவங்க எத்தனையோ குடும்ப சூழ்நிலையினால நிறைய பேர் படிக்க முடியாமல் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு கூட ஒரு வயசு வந்து கூட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க ஒரு 7ஆம் கிளாஸ் 8வது கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவங்களா ஒரு சுயதொழில் ஆரம்பித்து பண்ணி கூட அதுக்கப்புறமா படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் படித்து பெரிய பெரிய டிகிரியெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த வயசில் தான் படிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. எந்த வயசுலேயுமே படிக்கலாம். நம்ம கற்றுக்கிற விஷயத்துக்கு வயசே கிடையாது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க வந்து நமக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ விமென்ஸ் டே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை கொண்டாடுறது நமக்குள்ளே தான் இருக்குது. மிச்சவங்க நம்மளை கொண்டாட தேவையில்லை. நம்ம முதல்ல நம்மளை கொண்டாடணும். அப்படி நம்மளே கொண்டாட ஆரம்பித்து நம்ம சந்தோஷமாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம்னா இது யாரும் நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை பெண்கள் தினம் அப்படின்னு. இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்போ நமக்கு எல்லா உரிமைகளும் நமக்கு கிடைச்சிடுச்சு, நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்சிடுச்சு. பட் அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம், அது நம்ம கையில் இருக்குது அப்படின்ற இடத்துக்கு நம்ம இப்போ நகர்ந்து வந்துட்டோம். இந்த சூழ்நிலையிலையும் வந்து ஃபெமினிசம் அப்படின்றது அதுக்கு ரெலவன்ஸ் இருக்கா, அதை பேசணுமா? இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறையா பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் வந்து கிடைக்காத போது அவங்களுக்கான உரிமைகளை இன்னொருத்தங்க வந்து கேட்குறாங்க. இவங்களுக்கு இந்த உரிமை தேவை, இது வந்து அவங்களோட சுதந்திரம் அப்படின்னு இன்னொருத்தங்க வந்து அதை சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது அவங்கள வந்து ஃபெமினிஸ்ட்னு ஒரு பட்டம் கிடைக்குது. பட் ஒரு பெண்ணுமே வந்து அவங்களோட சுயமரியாதையை அவங்க வந்து உணரணும். அதுக்கு தான் எஜுகேஷன் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். மேம், நீங்கள் ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சன், மல்டி டேலண்டட் பர்சன். உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு சிங்கர், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், ஒரு ஆண்டர்ப்ரனர், அதையும் தாண்டி ஒரு ரெஸ்பான்சிபிள் மதர். இது எல்லாத்துக்கும் இடையில எங்களுக்காக, எங்கள் நேயர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்களோட ஸ்டூடியோவுக்கு வந்து இந்த பெண்கள் தினத்தை எங்களுக்கு சிறப்பாக ஆக்கிறதுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். இந்த பெண்கள் தினத்தை முன்னிட்டு நீங்கள் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லோரும் வந்து ஒருத்தரும் வந்து அவங்களோட சந்தோஷத்தை நம்ம உள்ளிருந்து உணரணும். யாரும் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்திட முடியாது. யார்கிட்டேயும் வந்து என்னைய சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, என்னைய சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்காம நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம முதல்ல செய்யணும். அதுக்கான டைமை நம்ம ஒதுக்கணும். நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு நம்ம ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு சின்ன வருமானம் வரக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம பண்ணோம்னா நம்மளை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஸோ ஒருத்தரும் வந்து உங்களோட சுதந்திரத்தையும் உங்களோட சந்தோஷத்தையும் உங்களோட உடம்புக்கான தேவை இந்த உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிட்டு உங்களை நீங்கள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேன் சிந்துதே கானம். பின்னணி பாடகி மற்றும் தொழில் முனைவோர் பிருந்தா சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.